நாளைக்கு அந்த வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணியோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நான் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு திறந்துட்டேன், எங்கள் அப்பா தான் கட்டி கொடுத்துருக்காரு, அதை யாரும் ஓப்பன் பண்ண வரப்போகிறாங்க தெரியுமா, மினிஸ்டரே வரப்போகிறாரு, எங்கள் அப்பாவோட வேண்டுதலால் வந்து ரிப்பன்லாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு, அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு இருக்க. ஓ அப்படி அடி, கங்க்ராட்ஸ் அப்படின்றாங்க பரணி. சரி இந்தா உனக்கு தான் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் ஒன்று, நீ வரும்போது உன்னோட ஹஸ்பண்ட் அந்த காட்டானை மட்டும் கூப்பிட்டு வந்துடாது அப்படின்னு சொல்ல பர்னிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. ஏய் ஸ்ருதி என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னது. ஆமடி அங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, பார்க்குறதுக்கே காட்டா மாதிரி இருக்கான், அவனுக்கு என்ன அப்படியே என் கையில் பொக்கையை வச்சுட்டு வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ண சொல்கிறியா, அவனெல்லாம் கூப்பிட்டே வந்துடாதடி, வந்தா நீ மட்டும் வா அப்படின்னு சொல்ல, சாரிடி என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்லிடுறாங்க. இதை வந்துட்டு டீ வாங்க போன சண்முகம் வாசலில் நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படியே கோவமா. இங்கிட்ட வந்துட்டு பரணி என் ஹஸ்பண்ட் இல்லாமல் வரமாட்டேன்னு சொன்னதுமே அப்படியே மீசையை முறுக்கி விட்டுக்கிறாரு சண்முகம் சிரிச்சுக்கிட்டே. அதுக்கு வந்துட்டு பரணி சொல்கிறாங்க, என்னடி போய் அந்த காட்டானுக்காக என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இன்விடேஷன்லாம் எடுத்து தூக்கி கிழிச்சு உன் மூஞ்சில் ஏரியன் போல தான் இருக்கு, ஆனால் என்னோட இடத்துல குப்பை விழுகிறது எனக்கு பிடிக்காது, எந்த கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஒரு காட்டான்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க, உன் ஹஸ்பண்ட் காட்டான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டு திட்டுறாங்க. அதுக்கு பரணி சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் காட்டானா, அப்போ உன் ஹஸ்பண்ட் யார், தன்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்து வயிற்றுல குழந்தை கொடுத்துட்டு அதுக்கு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு காசு கொடுத்து வெளியில் வந்த உன் ஹஸ்பண்டு நல்லவரா அப்படின்னு கேட்க, எப்படி இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நான் கிராமத்தில் தான் இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காண்டாக்டில் தான் இருக்கேன், அங்கே நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், ஹஸ்பண்ட் கிட்ட வேலை பார்க்குறவங்க பணத்துக்காக கையெடுத்து கும்பிடுவாங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படி யாரும் கிடையாது, அவர் ஊருக்குள்ளே நடந்து வந்தாலே ஊரே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடும், அப்பேற்பட்ட ஆள் நீலாம் வந்து பேச வந்துட்ட, போடி வெளியில் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்கிட்டயா நீ திமிர்த்தனத்தை காட்டுற, இரு உன்னை என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவமா திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சண்முகம் வர்றாங்க. என்ன இது மேடம் சூடாக இருக்கிற மாதிரி தெரியுது, இந்தாங்க டீ அப்படின்னு கொடுக்க, சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. யாருக்கிட்ட வந்து திமுறை கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பரணி டென்ஷனில் இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஸ்ருதி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு நான் பட்ட அசிங்கம், அதுக்கு எப்படியாவது பதிலடி குடிக்கணும், அதுக்காண்டி தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்காக பத்திரிக்கை கொண்டு போய் அவகிட்ட தானே குடிக்கணும், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, எப்படி நான் வந்துட்டு ஹஸ்பண்டை கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிட்ட சொன்னேன்னா அவள் கெஸ் பண்ணிடுவா, ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எங்க கூட வந்த ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க, அதுக்கு தான் உங்களை தேடி வந்தோம், நீங்க எப்படியாவது அவங்க குடும்பத்தோட அங்கே வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, புரியுது நீங்க எதுக்காக வந்தீங்க நல்லாவே புரியுது, இந்த சவுந்தரபாண்டிக்கிட்ட செத்த பணத்தை உயிரோடு கொண்டு வான்னு சொன்னாலே அதை பண்ணிவிடுவான், இதை பண்ண மாட்டானா, தாராளமாக போயிட்டு வாங்க எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேட்டுக்கிட்டே சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு ஸ்ருதி அதே மாதிரியே பர்னியை பார்க்கறதுக்காக வர்றாங்க. என்னடி ரெண்டு பேரும் வெல்கம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. போன டைம் வந்தப்போ ஏதோ சின்னதாக பிரச்சனை ஆயிடுச்சு, பரவாயில்ல அதை மனசில் வைக்காமல் வந்திருக்கியே அதுவே பெரிய விஷயம், இன்னும் நீ ஸ்ருதி கூட தான் சுற்றிட்டு இருக்கியாரே அப்படின்னு கேட்க, எனக்காக இவ எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை பார்த்தாலும் அதை எனக்கே வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, வாழ்த்துக்கள் சரி எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, உனக்கு அவார்டு கொடுக்கணும்னு கமிட்டி எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவார்டா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, மக்கள் முன்னேற்ற மருத்துவ முகாம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்துட்டு உனக்கு தான் அவார்டு கொடுக்கணும்னு உன் பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது இன்னும் ஆக்டிவில் தான் இருக்கா அப்படின்னதும், நீ தான் கிராமத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்க, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும், எல்லாம் ஆக்டிவில் தான் இருக்குது அப்படின்னையும் பரணி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் அதுக்கு எப்படி என் பேரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்க, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இங்கே வந்து நீ ஊரில் ஒரு மாதிரி எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கையில அதை பற்றி டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சு தான் உனக்கு கொடுக்கணுன்றாங்க, இங்கே பாருடி இந்த டைம் ஹஸ்பண்டோட கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்டா அவர் வந்துட்டு பஞ்சாயத்து தலைவர் வரலையா, அவருக்கு ரொம்ப வேலை இருக்கும், அவர் வந்துட்டு வேலையை பார்க்கட்டும் நான் மட்டும் வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போன தடவை நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் அவரே இந்த டைம் வந்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிறாங்க இன்விடேஷனாக. அப்புறமேட்டு உட்காந்து யோசித்துட்டு இருக்காங்க, இவன் வந்துட்டு சண்முகத்தை வான்னு அழுத்தி கூப்பிட்றாளே ஏதோ பிளான் பண்ணிட்டா ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ளே வந்துட்டு வர்றாங்க. அதை பார்த்ததும் சண்முகம் வந்துட்டு கோவப்படுறாங்க, கனி கதவுலாம் பூட்டி வைக்கிறது கிடையாதா, பாரு கண்டது வீட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு சொல்ல, ஓஹோ என்ன நாயின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, சீ ஒன்னெல்லாம் நாய் கூட சேர்த்து நாயை அசிங்கப்படுத்த மாட்டேன், நான் பண்ணி இல்லை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ இந்த கிறுக்கு போய் எதுக்கு இங்கே வந்தா, இவன் கொஞ்ச நேரம் இங்கே நின்னாலே வீடு வந்துட்டு விளங்காம போயிடும், தரித்தை முடிச்சது, இவனை வந்துட்டு அமுச்சு விடு தண்ணி ஊற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எவ்வளோ சொன்னாலும் இவங்க வந்துட்டு உரைக்காது, அப்படியே அறுத்து விட்ட எரும மாடு மாதிரி எப்படி நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் மறுபடியும் திட்ட, முதல்ல
நாயிண்ட, அடுத்து பன்னிண்ட, அடுத்து எரும மாடுண்ட, இது 3 என்னத்துக்காவது உதவும், தண்டமாக உன் அப்பா மாதிரி எதுக்கும் உதவாமல் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்ல வைகுண்டம் வந்துட்டு அப்படியே முறைக்கிறாரு சவுந்தரபாண்டியம். சரி சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் பெற்று வச்சிருக்கேனே அழகான என் செல்ல பிள்ளை பரணி அப்படின்னு சொல்ல, அதை பரணி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இசைக்கு சொல்கிறாங்க. யார் அது நசுக்கியா? ஏன் இன்னும் நீ வாயை வந்துட்டு திறந்துட்டு தான் இருக்கியா? நீலாம் பேச்சு நான் வந்துட்டு கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு கவுண்டர் போட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் சவுந்தரபாண்டியை மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்த வேலையை சொல்லிட்டு போயிடுறேன், என் மக அவார்டு வாங்க போகிறா அப்படின்னு சொல்ல, அது எப்படி உமக்கு தெரியும் அப்படின்னது, எங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும்ல, உங்களை மாதிரி இந்த ஓட்ட வீட்டுக்குள்ளே இருக்கவேன்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வந்து போகிற இடம், நீங்களா அங்கே வந்துடாதீங்க, அதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னதான் இருந்தாலும் காசு கொடுத்து படிக்க வச்சது நான்ல அப்படின்னு சொல்ல, ஏய் உன்ன மாதிரி திருட்டு காசை வச்சு முன்னுக்கு வந்தவங்க நாங்கள் கிடையாது, எங்களை வேணா நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி சண்டை போட, இருந்தாலும் நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் வரணும், அங்கே அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி மனசில் நினச்சிக்கிட்டே, ஏய் நீங்களாம் வந்துடாதீங்க, உங்களெல்லாம் பார்த்தா அங்கே காரி துக்க போகிறாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வர்ற இடம், மினிஸ்ட்ரு கலெக்டரு அப்படிலாம் வருவாங்க, நான் பணம் காசு இருக்கிறவன், நான் தான் அங்கே போக முடியும், நீங்களாம் வந்துடாதீங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம கண்டிப்பாக போகணும், வர்ணிக்கிட்டு சொல்லிடு, நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு போய் கால் மேலே கால் போட்டு என் மருமக அவார்டு வாங்குறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடு. முதல்ல இருப்பா, இவன் எதுக்கு வந்து இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கிட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்றாங்க. ஆளாளு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு ரத்னா ஸ்கூலுக்கு வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கல, வேணா அவங்க ஃப்ரெண்டு அறிவழகு இருக்காங்களா அவங்களுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு வெங்கடேஷ் பார்த்துட்டு, ஓஹோ ஃபோன் பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.